தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி உட்பட 12 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி உட்பட 12 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது.